நான் நெருக்கமான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு விசாலம் உண்டானால் நலமாயிருக்குமே என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது 2 சாமுவேல் 22:20. என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். தாவீதுக்கு எல்லா விதத்திலும் நெருக்கம் இருந்தது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று சொல்லுகிறார். தகப்பனால் தாயால் கைவிடப்பட்டார், சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டார். தன்னுடைய மானசீக குருவாய் நினைத்த சவுல் இவரை கொல்ல வகை தேடினார்கள். அவ்வளவு ஏன், அவர் சொந்த குமாரன் அப்சலோமும் அவருக்கு பயந்து, உயிருக்கு பயந்து காட்டு வழியாய் ஓட ஓட விரட்டி கொண்டே இருந்தார். இத்தனை மத்தியிலும் தாவீதோட நெருக்கம் மிக அதிகமாயிருந்தது. எந்த அளவு, என் இருதயம் உருகி குடல் வழியாய் போகிறது, நாய்கள் என்னை சுற்றி கொண்டது என்று புலம்புகிறார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவரிடம் முறையிட்டாரே தவிர முறுமுறுக்கவில்லை. அதற்கு மாறாக ஒரு நாளில் 7 தரம் தேவனை தியானித்தாராம். அரசாட்சி செய்து கொண்டு, சத்ருவையும் பயந்து ஓடிக்கொண்டு, இத்தனை மத்தியில் தேவனோடு இவ்வளவு நெருக்கமாக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணபடியினால் மட்டுமே தேவனுடைய பிரியம் அவர் மேல் இருந்தது. அதை குறித்த கான்பிடென்ட்டும் தாவீதுக்கு இருந்தது. தேவனும் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி. எனவே இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் பார்க்கும் போது சவுலுக்கும் பகைஞருக்கும் தேவன் தப்புவித்த போது இந்த அழகான பாடலை பாடி தேவனை துதிக்கிறார். தாவீதின் இந்த துதியின் விளைவுதான் என்ன? அவ்வளவு நெருக்கத்தில் இருந்த போதிலும் தேவன் அவருக்கு விசாலத்தை உண்டாக்கிறார். எந்த மட்டும் யூதா, இஸ்ரேல் முழுவதற்கும் இவரை ராஜாவாக்கினார். சத்துருக்கள் அவருக்கு இல்லாமலே போய்விட்டார்கள். ஆமாங்க, நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கும் போது சத்துருக்கள் பொறாமை நிமித்தம் நமக்கு நெருக்கத்தை கொண்டு வருவாங்க. நம்பினவங்க எல்லாம் கால வாருவாங்க. ஆனா தேவனை நாம் முழுமையாய் நம்பிக்கொண்டிருந்து, அவர் மேல் நாம் பிரியமாயிருந்து, அவரை துதித்து கொண்டு இருக்கும் போது ஏற்ற நேரத்தில் அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விசாலத்தை கொண்டு வந்து மற்றவர் கண்களுக்கு முன்பாக சாட்சியாய் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விடத்தக்கதாக, உம் பிரியம் என் மேல் இருக்கத்தக்கதாக உம்மோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு கற்றுத்தாரும். உன் வாக்குகள் மேல் நம்பிக்கையா இருக்க கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.